திருமாவளவன் எதை முடிவு செய்கிறாரோ அதுதான் இறுதியான முடிவு. படையூர் பாபு, ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி 3 பேருக்கும் மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. நீங்கள் 3 பேருடைய பயோடேட்டா எடுத்தீங்கன்னா இவர்களுக்கு எப்படி திரும்ப சீட்டு கொடுத்தாருன்னு கேட்கலாம். என்ன தகுதியின் அடிப்படை? இந்த ஹெலிகாப்டர் மாமூல் யார் அங்கே பில்டர் போய் பில்டிங் கட்டினாலும் குறைஞ்சது 20 வீடுகளுக்கு மேலே கட்டினா, 25 வீடு கட்டினா இவருக்கு ஒரு வீடு கொடுத்தோம். இல்லைன்னா அந்த வீடு அந்த வேலையே நடக்காது. இப்படி 5 ஆண்டுகளில் கட்டுமான நிறுவனம் கட்டிய அத்தனை இடங்களில் இவருக்கு ஒரு வீடு. மனைவி சர்மிளாவுக்கு ஈசிஆரில் 8 கோடி ரூபாய்க்கு பண்ணை வீடு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இந்த சீட்டு கொடுத்ததே தவறு. இப்போ சீட்டு கொடுக்காத பற்றி நான் பேச வரல. இப்போ எனக்கு வேண்டாங்க, என் பொண்டாட்டி கொடுக்குன்னு கேட்குறாரு. ஷானவாசு கொடுக்காதான் பெரிய பிரச்சனை மாதிரி ஃபுல்லாக எழுதிட்டு இல்லை. அதை சமூக வலைதளம் அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. உதயநிதியை ஃபோன் பண்ணுறாரு. யாருக்கு? திரும்ப. ஆமாம், ஏங்க அவர் சீட்டை கொடுங்க, அவரை செலவு நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் திரும்ப புத்திசாலித்தனமாக ஒரு வேலை செஞ்சார். திமுக பட்டியல் வெளி வந்த பிறகு இவர் பட்டியலை எப்படா திமுக விடுவான்னு பார்த்துட்டு தலைமறைவாக இருந்தார். இல்லைன்னா ஷானவாஸுக்கு திமுக சீட்டு கொடுத்துருப்பா, எஸ் பாலாஜி சீட்டு கொடுத்துருப்பா. அப்படி என்ன ஷானவாஸ் அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன் நான். திமுகவே கொடுக்குதுன்னு சொல்கிறீங்களா? என்ன அவசியம்? திமுகவுடைய நல்ல திறம்பட பிரச்சார பீரங்கி ஸ்டாலின் துபாயில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு திரும்ப அழைப்பில் ஆளூர் ஷானவாஸ் அழைப்பு. அப்போ திரும்ப கூட சொல்கிறாரு, அங்கே போகாதீங்க, எனக்கு முறையாக அழைப்பு இல்லை. முதல்ல அங்கே உட்காந்துருக்காரு. இப்போ மற்ற கட்சி திமுகவோ அதிமுகவோ தன்னுடைய தலைவரோ பொதுச் செயலரோ சொன்னால் பயப்படுறாங்க, அதுபடியே நடக்கிறாங்க. ஆனால் இவங்க நடக்க மாட்டுறாங்க அப்படின்னா இல்லை, அது இவருடைய பலவீனம் தாங்க. திருமாவுடைய பலவீனம் நேரடியாக சொல்கிறேன். ஆளூர் ஷானவாஸ் சொந்த முஸ்லீம் சமூகம் சிஐஏ என்ஆர்சியில் பாதிக்கப்பட்டது. பேச வாயா, 25,000 என் அக்கௌண்ட்டில் போட்டால் தான் வரும் பேசுவதற்கு. திமுகவுக்கு ஒரு ஜர்க்கு கொடுக்கணும். அதை சைலண்டாக இப்போ 8 சீட்டு அறிவிச்சிருக்காரு. 8 பேர் வெற்றி பெற்றால் திமுகவுக்கு ஆதரவு. திமுக மைனாரிட்டி அரசாக ஒருவேளை மாறினால் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார். எங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும்னா எங்களுக்கு அதிகாரத்துக்கு பங்கு கொடு, ஆட்சியில் பங்கு கொடு, துணை முதலமைச்சர் கொடு, இப்படி ஏதாவது ஒரு டிமாண்டு வைப்பதற்காகத்தான் நீங்கள் டெல்லி அரசியல்லேருந்து இங்கே வந்திருக்காரு. இன்னொரு காரணம் இருக்குது. எல்லாம் சிறுத்தை பூரா விசிலாக மாறிட்டான். எல்லாம் விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். முழுக்க தலித்து வாக்குகள் அத்தனை எங்கே போயிடுச்சு? விசிலுக்கு போயிடுச்சு. இவர் பேரம் பேசுவார், ஆட்சியில் பங்கு கேட்பார், அதிகாரத்தில் பங்கு கேட்பார், திமுகவுடைய வரலாற்றை உடைச்செடுப்பார். அதெல்லாம் முடியாதுங்க. கொடுத்தா இல்லைன்னு நான் ஆதரவு கொடுக்க முடியாது. அப்போ இந்த 3 பேரில் இருந்தால் அங்கே போய் சேர்ந்துடும். சொல்லாமல் அங்கே போய் செட்டில் ஆயிடுவான். அறிவாளத்தில் எங்கேயா இருக்க? அறிவாளத்துக்கு நேரத்தே வந்துட்டாங்க. ஆளூர் ஷானவாஸ், படையூர் பாபு, எஸ் பாலாஜி 3 பேரும். நாங்கள் வரும்போது 3 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் அவங்களுடைய அக்கா மகளுக்கு வந்து மாலதி ஒரு விமர்சனமாக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் அரசியலுக்கு வரணும். ராமதாஸ் குடும்பமே அரசியல் இருக்குல்ல. ஒரு சௌமியா வரைக்கும் இருக்கு. சௌமியா, காந்தி, கவிதா வல்ல எல்லாமே இருக்காங்க. கருணாநிதி குடும்பத்தில் ஒரு கார்பரேஷனே இருக்கு கட்சியில். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழாபாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விசிகாவோட வேட்பாளர் பட்டியல் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை அளிச்சது. ஏன்னு கேட்டால் விசிகாவின் தலைவர் திருமா அவர்களே காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடுறாரு. 8 தொகுதியிலுமே அறிவிச்சிட்டாரு. இதில் ஏற்கனவே போட்டியிட்ட 3 பேராவது வேட்பாளர்களாக வின் பண்ணி சட்டமன்றத்துக்கு போனால் 3 பேருக்குமே சீட் இல்லை. அதில் முக்கியமாக வந்து ஷானவாஸ்க்கு ஏன் சீட்டில் சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் பொங்கி எழுதுறாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் தான். திருமாவளவன் எதை முடிவு செய்கிறாரோ அதுதான் இறுதியான முடிவு. ஆனால் நீங்கள் இந்த முடிவு என்பது பழைய படையூர் பாபு, ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி 3 பேருக்கும் மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. நீங்கள் 3 பேருடைய பயோடேட்டா எடுத்தீங்கன்னா இவர்களுக்கு எப்படி திரும்ப சீட்டு கொடுத்தாருன்னு கேட்கலாம். என்ன தகுதியின் அடிப்படை? அப்போ எஸ் பாலாஜி துக்க வீட்டுக்கு போனா, அண்ணா கட்சிக்காரன் துக்க வீட்டுக்கு நல்லா கேட்டுங்க, இனிமேல் சீட்டு கொடுத்ததை பற்றி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முந்தைய சீட்டு கொடுத்ததே தப்பு. அப்போ
அண்ணா எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க. அப்படியா, சரி நான் வர்றேன், ஒரு மாலை வாங்கி வை. வாங்கி வையா? ஆமாம். இறந்து போனவர் துக்க விசாரிக்க போகிறவர் அவரு தான் மாலை வாங்கி கொண்டு போய் அந்த மரணம் அடைந்தவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவாங்க. பாலாஜி என்ன சொல்லுவார்? நீ மாலை வை, நீ மாலை வாங்கி வை, நான் வந்து வைக்கிறேன். மாலை எவ்வளோ? 15 லட்சம் டாலரா? 300 400? ஒரு 300 ரூபாய்க்கு மாலை வாங்கி வைக்க தகுதி இல்லாத ஒரு நபர். இறந்தது யாரு? கட்சிக்காரா இறந்துட்டான். கட்சிக்காரனுடைய உறவினர் இறந்துருப்பான். அம்மா அப்பா வயசான பாட்டி தாத்தா பூட்டி இப்போ யாரும் இறந்துருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு துக்கம் நிகழ்துன்னா மாலை நீயே வாங்கி வை. அப்போது இது போன்ற நபர்கள் எப்படி விடுதலை சிறுத்தைக்கு சட்டமன்ற உறுப்பினர் குப்பை அள்ளுகிற இடத்துல மாதம் 25,000 வாங்கியிருக்காரு. குப்பை யார் அள்ளுவா? சிறுத்தை தான் அள்ளுவான். டாஸ்மார்க் யார் நடத்துவா? சிறுத்தை தான் நடத்துவான். அந்த அவர் தொகுதியில் 84 ஊராட்சி மன்ற தலைவர்கள், 41 பேர் தலித். இவர் ஏன்டா தலைவன் போட்டான்னு 41 பேரும் வேதனைப்பட்டிருக்கான். ரெண்டாவது, இந்த ஹெலிகாப்டர் மாமூல் யார் அங்கே பில்டர் போய் பில்டிங் கட்டினாலும் குறைஞ்சது 20 வீடுகளுக்கு மேலே கட்டினா, 25 வீடு கட்டினா இவருக்கு ஒரு வீடு கொடுத்துரும். இல்லைன்னா அந்த வீடு அந்த வேலையே நடக்காது. இப்படி 5 ஆண்டுகளில் பில்டர் அந்த கட்டுமான நிறுவனம் கட்டிய அத்தனை இடங்களில் இவருக்கு ஒரு வீடு இருக்கு. அப்போ எத்தனை கட்டுமான நிறுவனங்கள் 20 வீடு 25 வீடுன்னு கட்டியிருப்பான். அப்போ எத்தனை வீடு இருக்கு இவருக்கு? சட்டப்படியே அவருடைய மனைவி பெர்சனலாம் போக விரும்பலை. அந்த அம்மா ஷர்மில், என்ன பேர்? ஷர்மிளாவுக்கு ஈசிஆரில் 8 கோடி ரூபாய்க்கு பண்ணை வீடு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? முதல் மனைவியினுடைய மகனுக்கு ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் கல்யாணம், பல கோடிகள் செலவு. இதெல்லாம் எப்படி? அவங்க அப்பாவே எஸ்எஸ் பாலாஜியுடைய அப்பாவே ஒரு பெரிய திமுகவினுடைய மாநில இளைஞரணி இப்படி பெரிய பொறுப்பில் இருந்தவர். அப்போ இந்த கட்டுமான நிறுவனங்களையும் தன்னுடைய தொழிலை வளர்த்தி கொள்வதற்காகத்தான் இந்த சீட்டான கட்சிக்காரன் கேட்குறான். அப்போ அவர் இந்த சீட்டு கொடுத்ததே தவறு. இப்போ சீட்டு கொடுக்காத பற்றி நான் பேச வரல. இப்போ எனக்கு வேண்டாங்க, என் பொண்டாட்டி கொடுக்குன்னு கேட்குறாரு. 3வது மனைவிக்கு எனக்கு வேண்டாங்க, அந்த அம்மா ஷர்மிளா கொடுங்க. அப்போ 2 யார் யாருன்னு ஆராய்ச்சிக்கு நம்ம போக விரும்பல, நமக்கு அது வேலையும் இல்லை. இது ஷானவாசு கொடுக்காது தான் பெரிய பிரச்சனை மாதிரி ஃபுல்லாக எழுதிட்டு இல்லை. அதை சமூக வலைதளம் அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. உதயநிதியை ஃபோன் பண்ணுறாரு. யாருக்கு? திரும்ப. ஆமாம், ஏங்க அவர் சீட்டை கொடுங்க, அவரை செலவு நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் திரும்ப புத்திசாலித்தனமாக ஒரு வேலை செஞ்சார். திமுக பட்டியல் வெளி வந்த பிறகு இவர் பட்டியலை எப்படா திமுக விடுவான்னு பார்த்துட்டு தலைமறைவாக இருந்தார். இல்லைன்னா ஷானவாஸுக்கு திமுக சீட்டு கொடுத்துருப்பா, எஸ்எஸ் பாலாஜி சீட்டு கொடுத்துருப்பா. அப்படி என்ன ஷானவாஸ் அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன் நான். திமுகவே கொடுக்குதுன்னு தான் சொல்றீங்களா? என்ன அவசியம்? திமுகவுடைய நல்ல திறம்பட பிரச்சார பீரங்கி. இது யாரோ பிரசன்னா கொடுத்துருக்காங்கல்ல, அவரு திமுகவுடைய அடையாளப்படுத்தப்பட்ட பிரச்சார பீரங்கி. இவர் விசிகாவில் ஜெயித்தா திமுக பிரச்சார பீரங்கி. அவர் கொடுக்கத்தானே நம்ம கொடுக்கலாம். இவர் விசிகாவில் ஜெயிக்கிறாரு. விசிகாவில் ஜெயிச்சு திமுகவை மாறிட்டார். இல்லை, இப்போ போன முறை சீட்டு கொடுப்பதற்கு காரணமே கனிமொழி கொடுத்த அழுத்தம் தான். யாருக்கு? திருமணனுக்கு. ஆமாம், ஆளூர் ஷானவாஸுக்கு சீட்டு கொடுக்க சொல்லி கனிமொழி கொடுத்த அழுத்தம். இல்லை, இவர் நல்லா பேசுவார் தான், நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்காக திருமாவர்கள் சீட்டு கொடுத்தே ஆகணும், அவர் கொடுக்காம போகணும் தப்பு, இந்த மாதிரி அறிவாளிகள்லாம் திரும்ப மறைச்சிடுறாரு, வேற ஒரு முஸ்லீம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்குலாம் எப்படி சரியாகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, கேட்குறவர் அப்படி கேட்க வைக்கப்படுகிறார்கள், கேட்க வைக்கப்படுகிறார், அவ்வளோதான். இப்போ இவருடைய சொத்து மதிப்பு எப்படி இந்த பல கோடி உயர்ந்ததுன்னு அதை யாராவது கொஞ்சம் கேளுங்களேன். ஷானவாஸுக்கு புதுப்பேட்டையில் எப்படி 2 கிரவுண்டில் வீடு இந்த எம்எல்ஏ ஆனவரும் கட்டினார்? இவருடைய பின்னணி என்ன? எவ்வளோ ஐடி கட்டினார்? அப்பா எத்தனை கோடி சொத்து வச்சு? இதெல்லாம் ஏதாவது கேளுங்களேன். யாக்க நான் ஆஃபீஸில் உட்காந்து நான் அதை குறைவாக சொல்ல,
மத்தியானம் உணவே யாக்கன் தான். யாக்கன் ஆபீஸ்ல தான் சாப்பாடு. அது ஒரு தலித் பேந்தர் ஆபீஸ், யாக்கன் ஆபீஸ். யாரு வேணாலும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாரு. எழுத்தாளர் யாக்கன் தானே சொல்றீங்க? ஆமா, எனக்கு அவர் நண்பர் தான். இன்னைக்கு தெரியல, எனக்கெல்லாம் ஒரு 30 வருஷம் நண்பர். மறைந்த எஸ்என் நடராஜன், பழைய நக்சலு, கிருஷ்ணசாமிக்கே தலைவராக இருந்தவர். அவர் தலைமறைவு போராளி. யாரு இந்த வீடு இங்கே பக்கத்தில் இறந்தார். எஸ்என் டிஎஸ்எஸ் மணியெல்லாம் பழைய நக்சல்கள். இதெல்லாம் ஒரு 50 ஆண்டுகள வரலாறு. அந்த யாக்கன் அலுவலகத்தில் தான் நான் அடிக்கடி பார்ப்பேன். யார் எஸ்என் இப்படி அது ஒரு முற்போக்காளர் சங்கம். அங்கே தான் வந்து சேர்ந்தார். யார்? ஷானவாஸ். அப்போ இன்னைக்கு இவருடைய சொத்து, நீங்கள் ஸ்டாலின் துபாயில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு திருமாவுக்கு அழைப்பில் ஆளுநர் ஷானவாஸுக்கு அழைப்பு. அப்போ திருமா கூட சொல்றாரு, அங்கே போகாதீங்க, எனக்கு முறையாக அழைப்பு இல்லைன்னு. முதல்ல அங்கே உட்காந்துருக்காரு. திருமாவுடைய பேச்சை மீறி போறாரு. அப்புறம் மீறாம எப்படி ஃப்ளைட்டில் போவார்? இப்போ மற்ற கட்சி திமுகவோ அதிமுகவோ தன்னுடைய தலைவரோ பொதுச் செயலரோ சொன்னா பயப்படுறாங்க, அதுபடி நடக்கிறாங்க. ஆனா இவங்க நடக்க மாட்டாங்க அப்படின்னா இல்லை, அது இவருடைய பலவீனம் தாங்க, திருமாவுடைய பலவீனம். நேரடியாக சொல்றேன். நீங்க விழுப்புரத்தில் சாமிதுரைன்னு ஒரு எம்பி நிறுத்துறாங்க, எம்பி கேண்டேட் நிறுத்துறாங்க தெரியுமா? அந்த அவர் கருணாநிதி கீழ்வன்மணியில் செய்த கொலை வழக்கை அந்த விசிக நிறுத்தின எம்பி சொல்றீங்க? ஆமா ஆமா, எக்ஸ் நீதிபதியா? ஆமா ஆமா, தமிழ்ல தாங்க சொல்றேன். அப்போ அவரை வேட்பாளரா அறிவிக்கிறாங்க விசிகால. என்ன பின்னணினா, திருமாவை கருணாநிதி வர சொல்றாரு. கருணாநிதி வீட்டுக்கு திருமா போறாரு. போகும்போது அங்கே சாமி தர உட்காந்துருக்காரு. இவர் தாயா வேட்பாளர் உன் கட்சிக்கு, ஒரு சீட்டு கொடு, நீ உனக்கு ஒரு சீட்டு அவருக்கு ஒரு சீட்டு. இவரை அறிவிச்சது யார்? அவர் இந்த சாமித்துறை. கீழ்வன்மணியில தலித்துக்கள் உயிரோடு கொளுத்தப்பட்ட வழக்கில் பண்ணையார்கள் கொடுத்த 11 லட்சம் ரூபா திமுக நிதி அண்ணாவுக்கு கருணாநிதி வாங்கிட்டு வராங்க. எப்போ 67 ஆட்சிக்கு வருவதற்கு அந்த 11 லட்சம் ரூபா தான் காரணமே. பணம் கொடுத்தது போல யாரு? பண்ணையார்கள், மூப்பனார்கள், வாண்டையார்கள், இவர்கள் கொடுத்தா 11 லட்சம் ரூபா. அந்த வழக்கு அது ஒரு 3 மணி நேரம் பேசணும். அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்தவர், கருணாநிதிக்காக விடுதலை செய்தவர் தான் சாமிதுரை. சாமிதுரை தான் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு. அவரா என்ன சொல்றாரு? இவர் தான் வேட்பாளர். இப்படித்தான் அண்ணன் திருமா நமக்கு வேண்டியவர் தான். அவர் 100 ஆண்டு காலம் வாழணும், உழைக்கிற மக்களுக்கான கட்சி விடுதலை செய்தது. ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதே தான் ஆளூர் ஷானவாஸ். ஆளூர் ஷானவாஸ் சொந்த முஸ்லீம் சமூகம் சிஐஏ என்ஆர்சியில் பாதிக்கப்பட்டது. பேச வாயா, 25,000 ரூபாய் என் அக்கௌண்ட்ல போட்டா தான் வரும். பேசுவதற்கு எம்எல்ஏ வாய்ட்டோட காசு கேட்கிறாரு. பேச்சாளர்லாம் காசு வாங்குவாங்க. நான் இல்லன்னு சொல்ல, ஒரு சொந்த சமூகங்க, சொந்த சமூகம் அத்தனையும் கூண்டு நடக்க போறான், எல்லாம் அகதி முகாம் நடக்க போறான். உனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு கேட்கறான். பர்த் சர்டிஃபிகேட் 75 வயசு பெரியவர் முஸ்லீம் எங்க போய் பர்த் சர்டிஃபிகேட் தேடுவாரு? அன்னைக்கு முதல்ல கார்பரேஷன் அமைப்பே இருந்திருக்காது. அப்படி இல்லைன்னா நீ பாகிஸ்தான் வந்த உள்ள முகாம், அப்படிதான் மிரட்டானுங்க RSS பிஜேபி. அப்போ அதை ஆதரிச்சு பேசுவதற்கு முஸ்லீம் அமைப்புகள் கூப்பிட்ட பொழுது 20,000 போட்டால் தான் வருவார் சொன்னவர் தான். அவருக்கு எப்படிங்க சீட்டு கொடுத்தீங்க விடுதலை சிறுத்தையில்? விசிகா கூப்பிட்டாலும் காசு கேட்பார் பொழுது பேசுறதுக்கு. விசிகால திரும்ப துபாய் போகாதுன்னு இருக்காரு, இவர் அவருக்கு முந்தி போய் உட்கார்ந்துருக்காரு. இப்படி பல முரண்பாடுகள். இப்படித்தான் இவர்களுடைய அரசியல் போற. பனையூர் பாபு கட்சிக்காரர் வந்து கேட்டார், மாவட்ட செயலாளர், இந்த 5 வருஷமா ஒரு கொடி ஏற்றி வச்சதா அவரை சொல்லுங்க அப்படின்னு. நான் ஒரு கொடி கூட ஏற்றி வைக்கல. யாரு? பனையூர் பாபு. அப்புறம் எப்படி அவர் சீட்டு கொடுப்பார்? இதுதான் நடந்தது. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு ஜர்க்கு கொடுக்கணும். அதை சைலண்டாக இப்போ 8 சீட்டு அறிவிச்சிருக்காரு. 8 பேர் வெற்றி பெற்றால் திமுகவுக்கு ஆதரவு. திமுக மைனாரிட்டி அரசாக ஒருவேளை மாறினால் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார். எங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும்னா எங்களுக்கு அதிகாரத்துக்கு பங்கு கொடு, ஆட்சியில் பங்கு கொடு, துணை முதலமைச்சர் கொடு, இப்படி ஏதாவது ஒரு டிமாண்டு வைப்பதற்காகத்தான் நீங்கள் டெல்லி அரசியல்லேருந்து இங்கே வந்திருக்காரு. இன்னொரு காரணம் இருக்குது. எல்லாம் சிறுத்தை பூரா விசிலாக மாறிட்டான். எல்லாம் விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள்
முழுக்க முழுக்க தலித்து வாக்குகள் அத்தனை எங்கே போயிடுச்சு? விஷலுக்கு போயிடுச்சு, விஜய்க்கு போயிடுச்சு. இதில் அவர் 2-3 விஷயங்க அவரை பொறுத்த வரைக்கும் காட்டுமன்னார் கோயிலுக்கு வர்றதுக்கு. ஒன்று, சிறுத்தைகள் அமைப்புகளில் சிறுத்தைகள் குடியிருக்கிற சேரிகள் காலனிகள் பூரா விசில் சத்தம் கேட்குது. ஒன்று. 2ஆம் கட்ட தலைவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ரவிக்குமார் உட்பட இதையும் சரி பண்ணணும். 3வது, இனிமேல் மாநில அரசியல் தான் விஜய், அன்புமணி, வேல்முருகன், உதயநிதி, இப்படி எல்லாமே யார் வந்துட்டா? யூத் எல்லாமே இளைஞர்கள் வருகிற பொழுது இதை நாம் தவற விடக்கூடாது. இதை எப்படியாவது சரி பண்ணணும். இந்த 3 விஷயங்களுக்காக வந்திருக்காரு. அதிகமாக இப்போ யார் பயப்படுறான்னா திமுக பயப்படுது. ஒருவேளை நம்ம தொங்கு சட்டசபை அமைந்தால் இந்த 8 சீட்டுக்கு டிமாண்ட் பண்ணுவார். இவர் பேரம் பேசுவார், ஆட்சியில் பங்கு கேட்பார், அதிகாரத்தில் பங்கு கேட்பார், திமுகவுடைய வரலாற்றை உடைச்சி எடுப்பார். அதெல்லாம் முடியாதுங்க, கொடுத்தா இல்லைன்னு நான் ஆதரவு கொடுக்க முடியாது இப்படி சொல்லுவார். அப்போ இந்த 3 பேரில் இருந்தால் அங்கே போய் சேர்ந்துடும், சொல்லாம கொள்ளாமல் அங்கே போய் செட்டில் ஆயிடுவான். இங்கே அறிவாளத்துக்கு எங்கேயா இருக்க? அறிவாளத்துக்கு நேரத்தே வந்துட்டாங்க. ஆளூர் ஷானவாஸ், பனையூர் பாபு, எஸ் பாலாஜி 3 பேரும் நாங்கள் வரும்போது 3 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சிந்தனை செல்வனுக்கு திருப்பி கொடுத்துருக்காரு இல்லையா? அவர் பொதுச் செயலாளர், அவர் கட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஒரு நம்புறார். இப்போ இந்த நீண்ட காலமாக தன்னோட பயணித்தவர். இப்போ இந்த சீட்டு கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் அவங்களுடைய அக்கா மகளுக்கு வந்து மாலதி ஒரு விமர்சனமாகுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் அரசியலுக்கு வரணும், அது நல்லது. ராமதாஸ் குடும்பமே அரசியல் இருக்குல்ல, ஒருத்தர் சௌமியா வரைக்கும் இருக்கு. சௌமியா, காந்தி, கவிதா வல்ல, எல்லாமே இருக்காங்க. கருணாநிதி குடும்பத்தில் ஒரு கார்பரேஷனே இருக்கு கட்சியில். அது அதே போல எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஒரு வழக்கறிஞர் மாலதி. அதனால கட்சிக்கு ஒரு வழக்கறிஞர் சட்ட போராட்டம் நடத்துவதற்கு தேவை. அதனால இது ஒரு காலத்தின் கட்டாயம், ஒரு நம்பிக்கைக்குரிய. ஆமாம், அந்த மாதிரி என்னைக்கு அணி மாறாது, காட்டி கொடுக்காது, கட்சிக்கு துரோகம் பண்ணாது, விசுவாசமா இருக்கும். இதையுமே விமர்சனம் பண்றானுங்களா? இல்லை அது சார், நீங்க இயேசு மீது வைக்காத விமர்சனமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பிச்சு ஓடுறாரு, பல பேர் காட்டி கொடுக்குறான். அதனால விமர்சனம் என்பது, கல்லடி என்பது, சொல்லடி என்பது நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அது தவிர்க்கவே முடியாது. இயேசுவை ஆணியில் அடித்து கொள்ளுகிற அந்த அரசன் கொண்டாடி சொல்றா, ஏங்க நல்ல மனுஷங்க, அவர் ஏங்க இப்படி பண்றீங்க? நல்ல மனுஷன் தான் எனக்கே தெரியுது. யார் சொல்றா? பிலாத்து சொல்றான், நல்ல மனுஷன் எனக்கே தெரியுது, ஆனால் அந்த ஆளை விட்டு வச்சோம்னா நம்ம காலி ஆயிரும். இதுதான் அரசியல். அதனால விமர்சனங்கள், நீங்க காந்தியை சுட்டுதாங்க கொண்டா. காந்தியா ரொம்ப அமைதியானவர். வெள்ளைக்கார பூட்ஸ் காலிலே மிதிச்சான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது, ஷூ தைச்சு கொடுத்தாரு. எப்படியா இவ்வளோ கரெக்டாக அளவெடுத்திருக்கிறேன்? நீ சின்ன என்ன மிதிக்கிறீல்ல, அதில் குத்து மதிப்பாக ஒரு அளவு வச்சு தான் செஞ்சு கொடுத்தேன். அவரையே போட்டு தள்ளிட்டானுவன். காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார், அகிம்சையை போதித்தவர், அன்பே கடவுள், கோமணத்தை மட்டும் கட்டிட்டு உயிர் வாழ்ந்தாங்க. அதனால இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஆரோக்கியமானதாக எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். இந்த 8 தொகுதியிலுமே சிறுத்தைகளுக்கு வந்து சாதகமாக இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்களா? அதாவது திமுக 234 தொகுதியில் ஜெயிச்சா சிறுத்தையும் ஜெயிக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கேட்காதீங்க. எப்படி அது வாய்ப்பு இல்லை தானே? இல்லைங்க, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் வேண்டும், இதுதான் ஒட்டுமொத்தமாக 6-8 கோடி பேர் எதிர்பார்ப்பது. அதனால் அது ஜெயிக்குமா ஜெயிக்காதா, தோக்காதா, உள்கட்சி பிரச்சனை என்ன, எதிர்கட்சி பிரச்சனை என்ன, ஒரு கட்சி ஆஃபீஸை அடித்து உடைச்சிட்டானுங்க திண்டிவனத்தில், இதெல்லாம் நீ பேச முடியாது. உள்ளூர் வேட்பாளர், வெளியூர் வேட்பாளர், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் மற்றவனுக்கு அது ஒரு அவலாக போயிடும். வெறுவாயை மெல்லுகிற பாஜக பற்ற சங்கிகளுக்கு, விஜய் போன்ற சொங்கிகளுக்கு அது ஒரு வெறுவாயை மற்றவனுக்கு அவள் கிடைச்சா நல்லா மெல்லுவான்ல. அதனால் நாமே அதை விமர்சனம் பண்ணாமல் தவிர்ப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தேமுதிகவுடைய 10 தொகுதியில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் வெற்றி வாய்ப்பை நான் கேட்குறேன். இல்லை, அதாவது இந்த அதில் 8 பேர் நாயுடு சமூகம் நிற்கிது. ஆமாம், 2 பேர் தான் மற்ற சமூகம் அருந்ததி, இன்னொருத்தர் வேறு ஏதோ முதலியார். ஆமாம், 2 பேர் நிற்கிறாங்க. இதில் இந்த தேமுதிகவை பொறுத்தவரை சீந்துவதற்கே ஆள் இல்லாத ஒரு கட்சியை, அது வாங்கறக்கே ஆள் இல்லாத கட்சியை பெரும் விலை கொடுத்து வாங்கியவர்
ஏவா வேலு தான். ஏன்னா ஏவா வேலுவுடைய பேத்திய பிரபாகரன் விஜய் பிரபாகரனுக்கு கல்யாணம் பண்ணுறது சம்பந்தத்தை பேசிட்டார். இதற்கான விலைதான் இந்த 10 சீட். ஒரு அப்போ ஏன்னா தெலுங்கு நாயுடுன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. தெலுங்கு நாயுடுன்னு சொல்லாமல் அப்புறம் என்ன மார்வாடி பஞ்சாபி நான் சொல்லுவான். ஏவா வேலு தெலுங்கு நாயுடுனால தானே ஜாதி பாசத்தில் தானே சம்மந்தம் பண்ணுறாரு. சம்மந்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் பேச்சு புருஷனுக்கு 10 சீட் கொடுத்துருக்காரு. அப்போ ஸ்டாலின் என்ன எங்கே போனாருன்னு கேட்டிங்களா? ஸ்டாலினுக்கு அவர் தான் ஃபைனான்ஸ். ஏவா பிடபிள்யூ ஹைவேஸ் அவர் தான் வச்சுருக்கார். அட்டையிலேயே பாலம் கட்டுறாரு. எங்கே ஆற்றுல அடிச்சுட்டு போச்சல்ல இந்த விழுப்புரத்துக்கு பக்கத்தில் 18 கோடி ரூபாய்க்கு அட்டையிலேயே பாலம் கட்டி அட்டையை பூரா வந்த காசை பூரா கொண்டு வந்து எங்கே குவிக்கிறாரு? கோபாலபுரத்தில் சமயமூர்த்தின்னு ஒரு ஆடிட்டு இருக்கார். நம்ம அம்மா துர்கா அம்மாவுக்கு அங்கே ஒன்று கணக்கை கொடுத்துட்றாரு. அதெல்லாம் ஒயிட்டெல்லாம் வெள்ளையாயிட்டு வருது. அப்போ தேமுதிக 10 சீட்டில் எனக்கு திமுக வெற்றி பெற்ற எல்லா தொகுதியும் வேணும்னு கேட்டு ஸ்டாலினை சந்திக்க மறுத்துட்டார். ஏவா வேலு நீங்கள் தலைவர்கிட்டையும் பேசிக்கின்றாரு. டிஆர் பாலு கூட்டணி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உன் தம்பி ரிசைன் பண்ண சொல்லு, 10 சீட்டு கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. யார்? டிஆர் பாலை வச்சு விரட்டினாங்க அறிவாளைத்து விட்டு. இருந்தாலும் 10 சீட்டு கொடுத்தாச்சு. இப்போ அரசியலில் திமுக, அதிமுக, பாஜக, விடுதலை சிறுத்தை இதெல்லாம் டாக் ஆஃப் சப்ஜெக்ட் இல்லை. விஜய் தான் இப்போ சப்ஜெக்ட். நேற்று 7000 பேரை கூட்டிகிட்டு ரோடு ஷோ போயிருக்காரு.